Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jebaraj. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா TNEA 2020 அட்மிஷன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து வரிசையாக சீரியஸாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு முக்கியமான வீடியோ கொடுத்துருக்குறேன். என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண முன்னாடி அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க ஜாயின் பண்ண போகிற காலேஜை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. TNEA 2020 அட்மிஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஸோ இப்போ வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அந்த பர்டிகுலர் காலேஜை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் வந்து அந்த காலேஜில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த காலேஜ் வந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அங்கே டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நல்லா குவாலிஃபைடாக வந்து இருக்காங்களா, காலேஜ் வந்து எம்ஓஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து நிறையா எம்ஓஎஸ் போட்டிருக்கிறாங்களா, அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் இன்ட்ராக்ஷன் வந்து நிறையா வச்சுருக்காங்களா, அங்கே உள்ள சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து என்னெல்லாம், அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர் வந்து என்னெல்லாம் வச்சுருக்குறாங்க, ரிசர்ச் சென்டரா இல்லையா, ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னெல்லாம் வந்து போயிட்டுருக்குது அட் ப்ரெசண்ட், அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையா வந்து வாங்கியிருக்கிறாங்களா, ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும் ஒரு காலேஜை வந்து சூஸ் பண்ண முன்னாடி. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலேஜில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, அங்கே உள்ள ஃபுட்டுலாம் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி ஃபுல் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும். இது வந்து எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறதுனா வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வந்து காலேஜினுடைய வெப்சைட்டை வந்து பார்த்தா அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் அங்கே ஏற்கனவே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த காலேஜில் வந்து எவ்வளவு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்து எவ்ரி இயர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் வர்றாங்க. இப்போ நீங்கள் வந்து கோர் பிரான்ச்சஸ் லைக் மெக்கானிக்கல் சிவில் படிச்சிங்கன்னா கோர் பிரான்ச்சஸுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் வர்றாங்களா, இல்லை ஒன்லி ஐடி ஃபீல்டுக்கு தான் வந்து வர்றாங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க, இந்த டைம்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு பேசிக்ஸ் வந்து படிச்சுக்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மன் படிக்கலாம். ஜெர்மன் வந்து நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் வந்து பேசிக்ஸ் படிச்சுக்கிடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆப்டிடியூட், நியூமெரிக்கல் எபிலிட்டிஸ், ரீசனிங் பவர், திங்கிங் எபிலிட்டி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி நீங்களே கொஞ்சம் நிறைய புக்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிள், அதெல்லாம் வந்து வாங்கி நீங்களே இப்போ ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்களே. அதே மாதிரி வந்து உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸே வந்து டெவலப் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து எனி கம்பெனிஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து போகும்போது உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் வந்து எப்படி இருக்குது, உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, இதையும் சேர்த்து பார்ப்பாங்க உங்களுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸோடு சேர்த்து. அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங்னாலே வந்து முக்கியமான சப்ஜெக்ட் வந்து மேக்ஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பழைய மேக்ஸ் எல்லாமே +2 +1 மேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணிவிடுங்க. பேசிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட்டு போட்டு அதில் வந்து எழுதி வச்சுக்கிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து எந்த பிரான்ச் வந்து சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிரான்ச்சில் உள்ள ஸ்பெசிஃபிக்கான முக்கியமான டாபிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாச்சுன்னா வந்து பிஎன் ஜங்ஷன், டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், இந்த மாதிரியான வந்து ஒரு பேசிக் விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பிரான்ச் எடுக்க போகிறீங்கன்னா பேசிக் சர்க்கியூட்ஸ், இப்போ பேரலல் சர்க்கியூட்னா என்ன, சீரியஸ் சர்க்கியூட்னா என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அந்தந்த பிரான்ச்சுக்கு வந்து தக்க நீங்கள் உள்ள பேசிக் டாபிக்ஸை வந்து கொஞ்சம் வந்து ரீகலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து ஏதாச்சும் ஒரு 2-3 பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிடுங்க இந்த லீவ் டைமில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக C++ வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் வந்து தேவைப்படும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஐடி பிரான்ச்சஸ் ஆர் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னால் பைத்தான் வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, பைத்தான் படிச்சுக்கலாம்.
அதே மாதிரி மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் வந்து ஆட்டோகேட், சாலிட் ஒர்க்ஸ், ப்ரோஇ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து படிச்சுக்கலாம். ஆன்சிஸ் இதெல்லாம் வந்து படிக்கலாம். இன்னொரு இது வந்து எந்த பிரான்ச் இருந்தாலும் எல்லா பிரான்ச்சஸுக்கும் தேவைப்படுற ஒரு சில டாபிக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்ஒர்க்ஸ், ஃபெசிலாஜிக் இதெல்லாம் வந்து எல்லா பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவைப்படும். இதையும் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ டைமில் வந்து கொஞ்சம் அதனுடைய பேசிக்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. எதுவும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எதுவும் பண்ண முடியும்னாலும் பண்ணுங்கள். இது வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா லிங்க்டின்லலாம் வந்து நிறைய கோர்சஸ் வருது. அதே மாதிரி வந்து ஆன்லைன் கோர்சஸ் நிறைய இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, ட்விட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போகும்போது இப்போ இருந்தே நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியாஸை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுவும் வந்து அதில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு இன்டர்வியூஸ்னு போகும்போது உங்களுடைய சோஷியல் மீடியா நீங்கள் எப்படி இது பண்ணியிருக்கிறீங்க, எப்படி அதில் வந்து இருந்திருக்கீங்கிறதையும் வந்து சில கம்பெனிஸில் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சில் கொண்டு போங்க. சும்மா தேவையில்லாத போஸ்ட்லாம் வந்து அதில் வந்து பண்ணாதுங்க. தேவையில்லாத கமெண்ட்லாம் வந்து அதில் வந்து பாஸ் பண்ணாதுங்க. அதே மாதிரி டே ஒன்லேருந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிக்கணும். ஒன்லி அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கிற மாதிரி வந்து படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து சரியாக புரியாது. ஏதோ வந்து எக்ஸாமில் வந்து மார்க் வரும், அப்படியே போயிட்டுருப்பீங்க. அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து படிங்க. அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் அடிஷன் டு த உங்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ஸோடு சேர்த்து. ஸோ ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் இருக்கணும், உங்களுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூன்னு வரும்போது உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து மோர் சான்சஸ் ஆர் தேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். குட் லக்.